Dear viewers, welcome to Learning Mathematics YouTube channel. இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா சற்று முன் பார்த்தீங்கன்னா டிஆர்பிலேருந்து ஒரு முக்கியமான ப்ரெஸ் நியூஸ் வந்திருக்கு. இந்த ப்ரெஸ் நியூஸ் எது ரிலேட்டட்னா யூஜி டிஆர்பி எக்ஸாம், அதாவது பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் டீச்சர்ஸ் அண்ட் பிஆர்டி இதுக்கான இந்த எக்ஸாமுக்கான ஆல் டிக்கெட் வந்து ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருந்தோம். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஆர்பிலேருந்து இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு பக்கம் ஒரு டைம் புயல் அடிச்சிருந்தது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் தூத்துக்குடி, கன்னியாகுமரி அண்டு திருநெல்வேலி இதில் பார்த்திங்கன்னா நிறைய புயல் அடித்ததால் இது எக்ஸாம் போஸ்ட்போன் பண்ணோம் அப்படின்னு நிறைய கேண்டிடேட் வந்து டிஆர்பிக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சிஎம் கன்சல்ட் பண்ணிவிட்டு மாண்புமிகு முதலமைச்சரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கான ப்ரெஸ் நியூஸ் வந்து டிஆர்பிலேருந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி ஜனவரி 7 நடக்கிற இந்த எக்ஸாம் வந்து February 4 வந்து போஸ்ட்போன் ஆகிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே ஆல் டிக்கெட் வந்து அன்றைக்கி டேட்டில் வந்து யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஜி டிஆர்பி ப்ரிப்பேர் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான செய்தி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தம் ஒரு 100க்கு 80% கேண்டிடேட் வந்து ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் தான் படிக்க ஆரம்பித்தாங்க. அப்படின்ற போது எஸ்பர் நோட்டிஃபிகேஷன் படி லாஸ்ட்டு 60 days தான் டைம் கிடச்சிருந்துச்சு. அந்த 60 daysல அந்த 10 units அது ஃபிசிக்ஸோ இல்லை சயின்ஸோ சோசியலோ எதுவாக இருந்தாலும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, தமிழ், இங்கிலீஷ் எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக டைம் பத்தாது. ஏன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபுல் பிளச்டாக 10 units கவர் பண்ணால் தான் நம்ம அந்த காம்படிஷனுக்குள்ளே வர முடியும். அதனால் நிறைய கேண்டிடேட் வந்து கேட்டிருந்தாங்க. எங்களால் இன்க்ளூடிங் நம்மளுடைய அமுதன் அச்சீவர் செகண்டரி படிக்கிற கேண்டிடேட்டு எங்களால் 70% தான் சார் முடிக்க முடிஞ்சது. நாங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணி முடித்தோம். அதுலேயுமே நிறைய கேண்டிடேட் வந்து 80% மேலே அந்த சிலபஸ் கவர் பண்ண முடியல. அதாவது 100க்கு 80 கேண்டிடேட் வந்து முடியல, ஒரு 20% தான் முடிஞ்சது. இது கண்டிப்பாக அவங்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஏன்னா இன்னும் ஒரு 38 days வந்து உங்களுக்கு டைம் கிடச்சிருக்கு. இன்னையிலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 38 நாட்கள் இருக்குது. இந்த 38 நாட்களும் உங்களுக்கு ஒரு பிரகாசமான வாய்ப்பு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த 38 daysல நீங்கள் விட்டு அந்த 1 or 2 units படிச்சுட்டு அகெயின் நீங்கள் 1 by 1 ரீகால் பண்ணலாம். அதனால் இது வந்து February 4க்கு வந்து இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. எக்காரணத்து கொண்டும் இதுக்காக படித்த கேண்டிடேட் உங்களோட நம்பிக்கையை விடாதீங்க. இன்னும் ஃபுல் படிச்சுதான் சர்ச் பண்ணி இன்னும் நிறைய நியூ கான்செப்ட் லேர்ன் பண்ணி நிறைய டெஸ்ட் எழுதுங்க. அதேமாதிரி நம்ம அமுதன் அச்சீவர் சேனல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக 2 daysக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேத்தமெட்டிக்ஸ். அந்த டெஸ்ட் பேஜும் இந்த எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி அகைன் ரீஷெட்யூல் பண்ண போகிறோம். அதுக்காக வெயிட் பண்ணுற கேண்டிடேட் அந்த டெஸ்ட் பேஜ் வெறும் 500 rupees நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். அதனால் அதுக்காக வில்லிங் இருக்கிற கேண்டிடேட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னையிலேருந்து அந்த ரீஷெட்யூல்டு படி அந்த ரீஷெட்யூல்டும் நம்ம இன்றைக்கி ஈவினிங்குள்ளே அதுக்கான ஷெட்யூல் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஃபர்தராக எந்த டவுட்னாலும் எங்களோட அகாடமி வந்து நீங்கள் கான்டக்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.